ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கோபிநாத் பேசுகிறேன். ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் ரீமானிட்டேஷன் வாங்கியிருக்கோம். ஸோ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாமே ஏஐ யூஸ் பண்ணதுனால நம்ம சேனல் பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதங்க போய்ட்டு மேலே ஐக்கான் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்து யூடியூப் சேனலில் நியூ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஃபெப்ரவரிக்கு அப்புறம் வாட்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 4000 வாட்சர்ஸ் இருந்தாலே யூடியூப் சேனல் மானிட்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அதை 8000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஷார்ட்ஸ் வந்து 10 மில்லியன் வியூஸ் போயிருந்தாலே நம்ம யூடியூப்பில் ஷார்ட்ஸ் மூலிமா நம்ம மானிட்டேஷனை எனேபிள் பண்ணுற ஆப்ஷன் இருந்தது. இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதையும் 20 மில்லியனாக மாற்றிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இன்னும் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, இப்போ ஒன்ஸ் நம்ம ஷார்ட்ஸ் மூலிமா வியூஸ் வாங்கி எனேபிள் பண்ணிட்டோன்னா அதை வந்து இப்போ இதுக்கப்புறம் அப்டேட்டில் அதை மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 90 நாளுக்குள்ளே அந்த 20 மில்லியன் வியூஸ் இல்லைனா மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நிறைய பாலிசிஸ்லாம் அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ மானிட்டேஷன் எனேபிள் ஆனவங்களாம் ஸோ உங்களுக்கு ஒரு மெயில் வரும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இயர்க்குள்ளே நீங்கள் அந்த மெயில் உங்களுக்கு வந்திருக்கும், கன்ஃபார்மாக எனக்குலாம் வந்திருக்கு. உங்கள் மெயிலை செக் பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். அவங்க கொடுக்குற கண்டிஷன்லாம் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் சேனல் வந்து டிமானிட்டேஷன் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்கள் மெயிலை செக் பண்ணி அந்த மெயிலை அக்செப்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து நியூ ரூலே அதுதான். 8000 வாட்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், 20 மில்லியன் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதனால் இப்போவே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நெக்ஸ்ட் இயர் ஃபெப்ரவரி மந்த்துக்குள்ளே மானிட்டேஷன் எனேபிள் பண்ணுறவங்க இந்த 5 ரூல் ஃபாலோ ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 5 ரூல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா 4000 வாட்சர்ஸ்ன்றதுனால. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இந்த நெக்ஸ்ட் இயருக்குள்ளே நீங்கள் எனேபிள் பண்ண முடிஞ்சால் பண்ணிவிடுங்க. ஸோ அதுதான் இன்றைக்கான அப்டேட்டாக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம சேனலில் சாணக்கியர் மோட்டிவேஷன் சேனல்லாம் போட்டுட்டு இருந்தோம். ஸோ அடுத்து எப்படி கண்டென்ட் போடுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கும் யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டால் மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை பற்றின வீடியோஸ் போடுறேன், ஓகேங்களா? நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இன்கமும் 2 மந்த்து ஏர்ன் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு 3 மந்த்தாக மானிட்டேஷன் கேன்சல் ஆனதுனால ஏர்ன் பண்ண முடியல. ஸோ அதிலிருந்து தான் இப்போ நம்ம ஃபேஸ் காமிச்சு போட ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு. யூடியூப்பில் நியூ அப்டேட். யூடியூப் வந்து பாலிசியை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் இயருக்குள்ளே மானிட்டேஷன் எனேபிள் பண்ணுறவங்களுக்கு 5 ரூல் ஃபாலோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நியூ ரூல் ஃபாலோ பண்ணுறாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வியூஸ் யூடியூப்பில் போக ஆரம்பிச்சிருச்சான். ஸோ அதனால் நம்மளும் பாலிசியை அப்டேட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு யூடியூப் பாலிசியை இப்போ யூடியூப் டீம்லேருந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஃபெப்ரவரி இந்த பாலிசி எனேபிள் ஆகும். அதுங்காட்டி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் 5 ரூலை ஃபாலோ பண்ணுறவங்க பாலிசியை உங்களுக்கு ஈஸியாக மானிட்டேஷன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த 5 ரூல் இருக்கும்போதே உங்களுடைய யூடியூப் சேனல் ஆரம்பித்து எப்படியாச்சும் மானிட்டேஷன் வாங்கிடுங்க. கங்க்ராச்சுலேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.